இப்போலாம் ஒரு ரீசெண்டாக நான் ஒரு ட்ரெண்ட் பார்த்துட்ருக்கேன். ரீசென்ட்டா இல்ல, கொஞ்சம் நாளாவே போயிட்டுருக்கு. பட் இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். நீ சும்மா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா இருந்தா, இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கும் அட்வைஸ் குடுக்குறது. யாவ் ஷார்க் டேங்க்ல ஒருத்தரு இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன். இவ்வளோ புரோட்டீன் சாப்பிடணும், இவ்வளோ தண்ணி குடிக்கணும், இவ்வளோ நடக்கணும், இவ்வளோ தூங்கணும். அதாவது நம்பரோட கரெக்ட்டா எல்லாருக்குமே இதே ரூல் இருக்கிற மாரி. எங்கனங்க? ம். தினம் 120 கிராம்ஸ் புரோட்டீன் சாப்பிடணுமா எல்லாருமே. எப்படி அது சாத்தியம்? I mean, if you tailor it, it's fine, but well, I think it's high time for you to figure out what your body needs based on how your life is at this particular point, and make sure everything is sustainably done across that. Not like you do it one day completely all in and then next day you don't do it at all. It has to be consistent efforts so that you can follow, and it's easier to do. I mean, not easier to do, but easier to be consistent, and there's less hindrance. அந்த ஹிண்ட்ரன்ஸ் அந்த ஹிண்ட்ரன்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணால் தான். ஏற்கனவே பண்ணுறது கஷ்டம். அந்த ஹிண்ட்ரன்ஸ் அது பண்ணுறதுக்கான ஹிண்ட்ரன்ஸை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணால் தான் யூ கேன் ஈஸிலி கோ அண்ட் டூ இட் எவ்ரி டே. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யா, அண்ட் யூல் ஹாவ் டு லிசன் டு யுவர் பாடி. You'll have to listen to your body. You need to know how to listen to your body. Pushing your limits is very important. எவ்வளோ புஷ் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்றதும் பார்க்கணும். பட் உடம்புக்கு என்ன சாப்பாடு தேவை அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியும் பார்க்கணும். சில பேருக்கு நான்வெஜ் பிடிக்கும், சில பேருக்கு வெஜ் பிடிக்கும், சில பேருக்கு பால் பிடிக்காது, சில பேருக்கு கார்ப்ஸ் ரொம்ப ரொம்ப தேவை, அதை தாண்டி ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். சில பேர் எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியாக தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கும் ப்ராப்பரான ஃபுட்டு தேவை. சில பேருக்கு இன்ஜுரி நிறையா நடந்திருக்கும். எனக்கெல்லாம் நிறைய இன்ஜுரி பாடியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னோடய லைஃபையே இப்போ நான் மாற்றிருக்கேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் யூ டு understand how your body works and then cater to it accordingly. The right food, right amount of sleep, right mental health, physical health, right kind of exercises, right kind of mental health. I'm also saying another trend where people just go inside their rooms, they shut everyone off and they'll be like, my mental health, so I'm shutting you off. You just can't. In the name of mental health, you can't be narcissistic. Sure, mental health is very important, but you need to know how to do it. Shutting people off step by step and doing, shutting people off, which is another theory which I really do like. Or 10 நாள் every year you just go offline, nothing, you're in complete silence, no music, no videos, no social interaction, nothing. All of that is fine. But yeah, coming back to this, you'll have to know how to take care of your mental health, and then your sleep, your mattress is very important according to me. Yeah, and being intentional, usually, like எது பண்ணாலும் இன்டென்ஷனலாக பண்ணோம் அப்படின்றது. ஸோ யப், ஆல்ரைட், பீஸ் அவுட், பை.